எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். மக்கள் அனைவரும் இன்னைக்கு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்கங்க. இப்ப பல விதமான விதைகள், பூசணி விதைகள், ஆளி விதைகள், சியா விதைகள், நட்ஸ், பாதாம், இது மாதிரி நட்ஸ் வகைகள் இதெல்லாம் இந்த சூப்பர் ஃபுட் உணவு வகைகள்ல அடக்கம். ஒரே சூப்பர் ஃபுட் உணவு மட்டும் எடுக்காம இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கலந்து இதை நம்ம சூப்பர் ஃபுட்டா எடுக்கிறதுல தப்பு கிடையாது. அந்த வரிசையில இன்னொரு முக்கியமான சூப்பர் ஃபுட் தான் சாலியா விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான புல்லுல இருந்து எடுக்கக்கூடிய விதைகள்ங்க. இதை ஆங்கிலத்துல கார்டன் கிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெபீடியம் சட்டைவம் அப்படிங்கிறது இதோட சயின்டிபிக் பேரு. காலிஃபிளவர், முட்டைக்கோசு போன்ற பிராசிகா குடும்பத்தை சேர்ந்ததுதான் இந்த கார்டன் கிரஸும். நம்ம ஊர்ல தமிழ்ல நான் சாலியா விதைகள் சொன்னாலும் ஹலீம் விதைகள் அப்படிங்கிறது இது ஃபேமஸ். இங்க மகாராஷ்டிரா பகுதிகளில் அதிகமா விளைவிக்கப்படுது. குறிப்பா இந்த விதைகளுக்காக தான் விளைவிக்கப்படுது. சந்திரசூரா அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லக்கூடிய ஆசிய கண்டத்திலையும் எகிப்து நாட்டிலையும் இது அதிக பயன்பாட்டில் இருக்கு. ஹோலான் அப்படின்னு எகிப்து நாட்டில் அடைக்கப்படுது. வரலாற்று ரீதியா இருமல், வயிற்றுப்போக்கு, எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது, மலச்சிக்கல் போன்ற பல விஷயங்களுக்கு இந்த விதைகள் உபயோகப்படுத்தப்பட்டு வந்திருக்கு பல மருத்துவ முறைகள்ல. இன்னைக்கு அமெரிக்கா, இந்தியா, ஐரோப்பா போன்ற இடங்கள்ல அதிகமா விளைவிக்கப்படுது இந்த கார்டன் கிரஸ். இந்த கார்டன் கிரஸ் செடியோட இலைகள், இதுல இருக்கக்கூடிய விதைகள் மெயினா விதைகளுக்காகவும் எண்ணெய்களுக்காகவும் இது விளைவிக்கப்படுது. ஒரு நல்ல மனம் இந்த விதைகளுக்கு, இந்த கார்டன் கிரஸுக்கே உண்டு. இந்த கீரை மாதிரி நம்ம இதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இது மிளகு, ஒரு மைல்டான மிளகு காரத்துடன் கூடிய ஒரு நல்ல சுவை கிடைக்குது இதுக்கு. மற்ற விதைகள் பொதுவா பூசணி விதைகள்லாம் நம்ம அப்படியே கடிச்சு கூட சாப்பிடலாம். ஆனா இந்த சாலியா விதைகள் சாப்பிடுறோம் அப்படின்னா இதை நம்ம தண்ணீர்ல ஊற வச்சு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு அந்த விதைகள் நம்ம குடிக்கலாம். இல்லைன்னா பால்ல ஊற வச்சு அந்த பால் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சூப்பு போன்ற விஷயங்கள்ல இதை கலந்துடலாம். சூப்புல கலந்து குடிக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் இந்த ஆலியா விதைகள் சேர்த்துக்கலாம். குறிப்பா சிலர் இதை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தான் இந்த வீடியோல முக்கியமா நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த பிரச்சனைகள், நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலியா விதைகள் ஹெல்ப் பண்ணும். ஒரு 10 விஷயங்களை இந்த வீடியோல சொல்றேன். இப்போ இந்த கார்டன் கிரஸ் செடி பொறுத்த வரைக்கும் இந்த புல்லு வெரைட்டி, இந்த கார்டன் கிரஸ் விதைகள் இது இரண்டுக்குமே 50 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16 கலோரிகள் இருக்குங்க. 3 கிராம் மாவுச்சத்து, 1.3 கிராம் புரதச்சத்து, கொழுப்புகள் கிடையாது, நார்ச்சத்து 0.5 கிராம், பொட்டாசியம் ஒரு நாளைக்கு தேவையான பொட்டாசியம்ல 6% இதன் மூலமா கிடைக்குது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சியும் இருக்கு. ஒரு நாளைக்கு தேவையானதுல 10 to 20% கிடைக்குது. ஆனா இதுல குறிப்பான ஒரு வைட்டமின் கே அப்படிங்கிறது 452% ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் கேவோட அளவுகள்ல இருந்து 4.5 மடங்கு அதிகமான சத்துக்கள் நம்மளுக்கு இந்த 50 கிராம் சாலியா விதைகள் மூலமா கிடைக்குது. குறிப்பா இந்த வைட்டமின் கே அப்படிங்கிறது நம்மளோட எலும்புகளோட உறுதித்தன்மைக்கும் ரத்தம் உறுதல் தன்மை நார்மலா இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வைட்டமின் சத்து. ரொம்ப குரூயலான, கொஞ்சம் கொடுமையான ஆராய்ச்சி தான். பட் இருந்தாலும் ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுல ஒரு ஆராய்ச்சியில இந்த எலிகளுக்கு பிராக்சர் உண்டாக்கி, அந்த பிராக்சர் உண்டாக்கின எலிகளுக்கு ஒரு குரூப்புக்கு நார்மல் ஃபுட்டு, தண்ணீர் போன்ற விஷயங்களும், இன்னொரு குரூப்புக்கு இந்த சாலியா விதைகள் லெபீடியம் சட்டைவம்ல இருந்து எடுத்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட், மெத்தனாலிக் எக்ஸ்ட்ராக்ட் ஒன்னு எடுத்து அதை இந்த எலிகளுக்கு கொடுத்திருக்காங்க. எலிகளுக்கு கொடுத்து இந்த கேலஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலும்புகள் எவ்வளவு சீக்கிரம் கூடுது அப்படிங்கறத பொதுவாக எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த கேலஸ் அப்படின்னு அந்த எலும்பு திசுக்களை நம்மளால பார்க்க முடியும் எக்ஸ்ரேல. அது எந்த அளவுக்கு உருவாகி இருக்கோ அதை பொறுத்து தான் எலும்புகள் கூடுதா இல்லையா அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியும். இந்த கேலஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது 2 வாரங்கள்ல இந்த விதைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த எக்ஸ்ட்ராக்ட கொடுத்த எலிகள்ல சீக்கிரமா எலும்புகள் கூடிச்சு. நார்மல் மற்ற எலிகளுக்கு சாதாரணமா கொடுக்கப்பட்ட உணவுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த குரூப்ல 4 வாரங்கள் ஆச்சு. 2 வாரங்கள் முன்னாடியே எலும்புகள் கூடுறதுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்குது இந்த சாலியா விதைகள்ல இருந்து பெறப்பட்ட சத்துக்கள் கொடுக்கப்பட்ட எலிகள். அடுத்து இந்த சாலியா விதைகள் எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது பெரியவங்கள தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எலும்புகள் அதோட வலுவை இழந்து அதோட சத்துக்களை இழக்கக்கூடியது அப்படிங்கிறது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம். இதை ஓரளவுக்கு தள்ளி போடுறதுக்கும் இதை குணப்படுத்துறதுக்கும், குணப்படுத்துறதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இதை குறைக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே சத்துக்கள். அதனால எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், இந்த கார்டன் கிரஸ் எதிர்ப்பு சக்திக்கு நல்லதுங்க. உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. எந்த வகையிலன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்துக்கள், குறிப்பா இந்த செடி கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள், வைட்டமின் சி சத்துக்கள் தான் அதுக்கு காரணம். இந்த வைட்டமின் சி அப்படிங்கிறது உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்கக்கூடியது. அலர்ச்சி உடம்பில் இன்ஃபிளமேஷன் குறையும் போது சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம்
அழுத்தம் அதிகரிக்கிறது, கெட்ட கொழுப்புகள் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறது போன்ற பல விஷயங்கள் குறையும், உடம்பில் அலர்ச்சி குறையும் போது. சோ அந்த வகையில இந்த வைட்டமின் சி நிறைந்த இந்த கார்டன் கிரஸ் நம்ம உடலுக்கு நல்லது. இன்னொன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புது திசுக்கள் வளர்றதுக்கு வைட்டமின் சி நம்ம உடம்புக்கு தேவை. கொலாஜன் சத்து, அந்த கொலாஜன் அதிகரிக்கக்கூடியது. மேலும் சில சமயம் கெட்ட கிருமிகளையும் கொல்லக்கூடிய வலு இந்த வைட்டமின் சிக்கு உண்டு. அடுத்து 4வது, உடல் எடை குறைக்க முயற்சி செய்யறவங்கள இந்த மாதிரி விதைகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல சத்துக்களை நம்ம கலோரிகள் குறைவா எடுக்கிறது மூலமா இழந்துடுறோம். அதனால அந்த சத்து இழப்பை ஈடு செய்யும் வகையில சில விதைகள், நட்ஸ் வகைகள்லாம் எடுத்துக்கிறது முக்கியம். இதுல இந்த விதையும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா விதைகளுக்குமே இந்த நல்ல பண்பு உண்டு, வெயிட் லாஸ் ப்ராப்பர்ட்டி உண்டு. அதாவது வெயிட் லாஸ் செய்யறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதுல மாவுச்சத்து அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது, பசியை குறைக்கும். அதனால நீங்க எடுத்துக்கக்கூடிய புரதங்கள் இருக்கு பாத்தீங்களா, பால் அப்படிங்கிறது அதுல நிறைய புரதங்களும் இருக்கு. அதே மாதிரி எந்த விதமான இப்ப மீட்டு, ஃபிஷ், எந்த வித புரதங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல இந்த சலைய விதைகளை தூவி அதில் சமைக்கும் போது அதை சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பசி நல்லாவே குறையும். 5வது, இன்றைய காலகட்டங்கள்ல உணவுகள், பலவிதமான பர்ஃபியூம்கள், வாசனை திரவியங்கள், மருந்துகள், புகை, மேக்கப் சாதனங்கள் மூலமா நம்ம உடம்புக்குள்ள சேரக்கூடிய கெட்ட விஷயங்களை குறைக்கிறதுக்கு இது உதவும். இதுவே ஒரு ஆராய்ச்சி தான். அதாவது 50 எலிகள், இந்த எலிகள்ல அலுமினியம் கொடுக்கப்பட்டது. அலுமினியம் அப்படிங்கிறது நம்மளே அறியாம நம்ம உடம்புக்குள்ள சேரக்கூடிய ஒரு ஹெவி மெட்டல். இது நம்ம கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஹெவி மெட்டல். இதை எலிகளுக்கு கொடுத்து பாக்குறாங்க, அலுமினியம் கொடுக்கறாங்க. இன்னொரு குரூப்புக்கு அலுமினியம் சேர்ந்த கார்டன் கிரஸ், இந்த கார்டன் கிரஸையும் சாலிய விதைகளையும் சேர்த்து கொடுக்கும்போது இந்த எலிகள்ல இந்த எலிகள்ல எல்லாம் இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாங்களோ அந்த எலிகள்ல லிவர் டேமேஜ் ஆகல, கிட்னி டேமேஜ் ஆகல. ஆனா இன்னொரு குரூப்ல லிவர் டேமேஜ், கிட்னி டேமேஜ் ஆகுது. எல்லா ஸ்டடியோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பாருங்க. 6வது, நம்ம இதயத்துக்கு ஒமேகா 3 ஒமேகா 6 அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த பேலன்ஸ் சமநிலையை கொடுக்கக்கூடியது கார்டன் கிரேஸ் சாலியா விதைகள். அதனால நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. 7வது, ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல்ல வச்சுக்க பலவிதமான விஷயங்கள், உணவுகள் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அதுல இந்த விதைகளுக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. தாராளமா இது 1 டீஸ்பூன் 5 கிராம் அப்படிங்கிற அளவுல நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. ரத்த சர்க்கரை அளவுகளை கண்ட்ரோல்ல வச்சுக்க ஒன் ஆஃப் த ஒரு உணவு இந்த உணவு. 8வது, புற்றுநோய்களை குறைக்கக்கூடிய பண்புகள் உண்டு. இதுக்கும் ஆராய்ச்சி இருக்கு, அதெல்லாம் நான் உள்ள போகல. அதாவது லுக்கீமியா, ரத்த புற்றுநோய்கள்லாம் வராம தடுக்கக்கூடிய பண்புகள் உண்டு அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது. 9வது, இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்து கண் பார்வை திறன், திசுக்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. 10வது, இது கேலக்டோகாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாலூட்டும் தாய்மார்கள் அந்த பால் சுரக்க உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு இதுல இருக்கிறது தெரிய வருது. கேலக்டோகாக் அப்படின்னா அந்த பால் சுரப்ப நார்மலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கும், சுரப்பு கரெக்டா இருக்கும். குறிப்பா பால் சுரப்பு, அதாவது மில்க் ஃப்ளோ அதிகரிக்கக்கூடியது, சுரப்பு அதிகரிக்கக்கூடியது ப்ரொலாக்டின். இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனை இந்த கார்டன் கிரஸ், இந்த சாலிய விதைகள் தூண்டுவதன் மூலமா தான் இந்த ஆக்ஷன் நடக்குது. அதனால டெய்லியுமே எடுத்துக்கலாம். கோர்ஸ் கூடவே பேலன்ஸ் சரிவிகித உணவு முறையும் இங்க முக்கியம். வெறும் விதைகள் இதெல்லாம் நம்பி இருக்க முடியாது. கூடவே தேவையான பழங்கள், காய்கறிகள், புரதம் கூடவே சேர்த்து இந்த மாதிரி சூப்பர் ஃபுட்டு அப்பப்ப சேர்த்துக்கிறது முக்கியம், பாலூட்டும் தாய்மார்கள். இது இல்லாம இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால அனிமியா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த விதைகளை அவங்க அன்றாட உணவுல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தப்பட்ட இந்த மாதவிடாய் சுழற்சி, மென்ஸ்ட்ருவேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுமே ரெகுலரா இந்த சைக்கிள்ஸ் ரெகுலரா இருக்கிறதுக்கு இந்த விதைகள் சேர்த்துக்கிறது நல்லது. கூடவே அடிஷனல் போனஸா இந்த விதையில இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் வராம நம்மள பாதுகாக்குது. சோ இத்தனை நன்மைகள் இருக்கிறதுனால நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஹலீம் சீட்ஸ், சாலிய விதைகளை நம்மளோட அன்றாட உணவு முறையில. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.